அடுத்ததாக எத்தனாவது பாடலுங்க? 32. எப்படியும் இன்னைக்கு பாட முடியாதுன்னு நினைக்கிறேன். முயற்சி பண்ணி பார்ப்பேன். நான் பாட முடிக்கலன்னா நான் பயப்படுறது ஒருங்கிணைப்பாளருக்கு மட்டும்தான். ஏன்னா பாட முடியலன்னா ஒரு சத்தம் போடுவார், என்ன முடிச்சு பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு முடிக்கணும்னு அவசரம் இல்லை. ஏன்னு கேட்டா நம்ம ஒரு மாதம் தள்ளிதான் வந்திருக்கிறோம். பிப்ரவரியில நடக்கணும். அதனால நமக்கு நம்ம தலைமை அவசரப்படுத்தாது. அதனால எப்படி நடத்த முடியுமோ அப்படி பார்க்கலாம், நடத்தி பார்க்கலாம், முடிகிற வரை பார்க்கலாம். கூத்தப்பெருமான் திருவுருவில் நமசிவாய அமைந்த நிலை. இப்ப கூத்தப்பெருமானுடைய வடிவத்தை நாம மனசுல வாங்கியிருக்கிறோம். அது எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி உலகத்தினுடைய பல சான்றோர்களும் வியக்கின்ற ஒரு வடிவம் எதுனா அம்பலவாணருடைய வடிவம். அறிவியலாளர்கள் எல்லாம் வியக்கின்ற ஒரு வடிவம். ஒரு அறிவியல் ஆசான் அவர் அணு பற்றி ஆராய்ச்சி பண்ணவர். அவர் ஒரு கடற்கரை ஓரத்தில் நின்று கொண்டு அந்த கடலை பார்த்து கொண்டு நெடுநேரம் இருக்கிறார். அந்த கடல் அலை மோதி மோதி கரையில வீசுது. அது ஆராய்ச்சி பண்றாரு. அப்படி ஒரு ஆராய்ச்சி நாம பண்ண முடியாது, அவங்கதான் பண்ணலாம், அறிவியலாளர்கள். இப்படி ஆராய்ச்சி அதுல ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறாரு. இதுல நான் சில செய்திகளை அறிந்திருக்கிறேன். அது என்னன்னு கேட்டா, நம்ம தமிழ்நாட்டை குறிப்பிட்டு அங்க ஒரு கடவுளுடைய வடிவம் இருக்குது, அது நடராஜர்னு சொல்றாங்க, அவனுடைய கூத்து அப்படின்னு எழுதுறாரு. கடல் அலை கரையில மோதி விழுவது அந்த அணு கூறுகளோடு ஒப்பிட்டு இந்த நடனத்தோடு ஒப்பிட்டு அவன் விளக்குறான். எனக்கு அது விளக்க தெரியல, சொல்லவும் தெரியல, ஆனா செய்தி அது. இப்படி ஒரு செய்தியை நான் படிச்சிருக்கிறேன். அது போக சிவ நடனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த நடனமோ சிவ நடனமோ என்னமோ ஒரு தனி ஒரு நூல், நல்ல நூல் இருக்குது. இது நிறைய பேர் அது அறிவியல் சம்பந்தமாக தொடர்பு பற்றி சில பேர் எழுதியிருக்கிறாங்க. இப்ப அண்மையில முனைவர் தாராவூரை சேர்ந்தவர் அரங்கசாமிங்கிறவர், அவர் கூட அறிவியல் நோக்கும் அம்பலக்கூத்தும் அப்படின்னு ஒன்று எழுதினாரு. அதுக்கு முன்னாடி ஒரு ஆசிரியர் சிவநடனம் புத்தகத்து பேர், அவர் மிக ஆழமாக படித்து எழுதியிருக்கிறாரு. அந்த ஆசிரியர் பெயருக்கு நினைவில் இல்லை. அந்த மாதிரி இந்த கூத்து பற்றி மிகவும் ஆழ்ந்து அது ஐந்தெழுக்கு எவ்வாறு உருவாகிறது கூத்து என்பதை அறிந்தவர்கள் பலர். அது தத்துவஞான நோக்கத்தோடு ஆராய்ந்திருக்கிறார்கள், இலக்கிய நோக்கத்தோடு ஆராய்ந்திருக்கிறார்கள், அறிவியல் நோக்கத்தோடு ஆராய்ந்திருக்கிறார்கள். ஆடும்படி போல் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியில் நகரம் கூடும் நகரம் உதரம் வளர் தோல் சிகரம் பகரும் முகம் வா முடி யா பார். முடியப்பார் அப்படின்னு இருக்கும், முடி யா பார், அதுதான் பிரிச்சுக்கணும். அங்க சந்தி வரும், இப்பு வரும். முடியப்பார் அப்படின்னு பொருள் வச்சானா முடிந்து போகும்படியாக பார் அப்படின்னு பொருள் வரும். அப்படி வச்சுக்கூடாது, முடி யா பார். ஆடும்படி கேள், நாம் ஆடுகின்ற அந்த நடனத்தை என்னவென்று கேள். அம்பலத்தான், அம்பலத்தான் ஆடும் நடனத்தை கேள் என்று அது ஒரு விழி மாணாக்கனு. அழகிய சிற்றம்பலம் உடையவனின் ஆடும் நிலையை கேள். ஆன்மாக்கள் அடையும் திருவடி நகரமாகும். இந்த ஆன்மாக்கள் எல்லாம் சென்று அடைகின்ற அந்த திருவடியது நகரம், திருவயிறு பொருந்திய நகரமாகும். அழகு வளரும் திருத்தோல் சிகரமாகும். கருணை விளையும் திருமுகம் வகரமாகும். திருமுடி யகரம் ஆகும். இது பொதுவானது. அப்புறம் இதுக்கு விளக்கம் மறுபடியும் தொடர்ச்சியா போகும்போது வேறு வேறு விதமா போகும். இங்க தொகுத்து சொல்லி இருக்குது. திருவடி
நகரம். இறைவனுடைய ஆடுகின்ற அம்பலக்கூட்டனுடைய திருவடி நா என்கிற எழுத்து, நா என்கிற எழுத்து. திரு வயிறு, அவனுடைய வயிறுல என்ன எழுத்து இருக்குது? மா என்கிற எழுத்து பொருந்தி இருக்குது. உதரம்னு முன்னாடி இருக்கும். நகரம் உதரம், உதரம்னா வயிறு. உதர பந்தனம் அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாங்க. மகரம் தான், வயிறு மகரம் தான் சொல்லுவாங்க. உதரம், உதரம்னா வயிறு. உதரம் என்ற சொல்லு வயிறை குறிக்கும். விநாயகர் வயிற்றுல ஒரு நாகப்பாம்பை முடிச்சு கட்டி வச்சிருப்பாரு. அதுக்கு உதர பந்தனம்னு பேர். பந்தனம்னா கட்டுறது. வயிற்றுல நாகப்பாம்பை நம்ம இதுக்குள்ள அரஞ்சான் கயிறு கட்டி வச்சிருக்கிறோம் இல்லையா, அது போல அந்த வயிற்றுல பாம்பு கட்டி வச்சிருக்காரு. அழகு வளரும் திருத்தோல் சிகரம், அழகு பொருந்தி இருக்கக்கூடிய தோள்கள், அவருடைய 2 தோளும் சி என்ற எழுத்து. கருணை விளையும் திருமுகம் பகரம், அவருடைய திருமுகம் வா என்ற எழுத்து. திருமுடி யா என்ற எழுத்து. அப்ப 5 எழுத்து அவருடைய திருவடியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப திருவெங்களுக்கு அம்பலவானரும் 2 ஒண்ணுதான் அப்படிங்கிற கொள்கையை நான் வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, போது இன்னும் விரிஞ்சு போகும், அதையும் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். திருவடி முதல் திருமுடி முடிய நமசிவாய என்ற திருவைந்தெழுத்தாக கூட்டப்பிரான் திருவுருவம் அமைந்திருக்கிறது. கூட்டப்பிரானை வழிபடும் போது திருவடி முதல் திருமுடி முடிவாக ஒவ்வொரு உறுப்பிலும் உரிய எழுத்தை எண்ணி சேர்த்து நமசிவாய என்னும் 5 எழுத்து மந்திரமாக கொள்ள வேண்டும். அப்ப அவருடைய பாதங்களை பார்த்தா நமக்கு என்ன தோணணும்? மா என்ற எழுத்து தோன்றணும். அப்புறம் வயிற்றை பார்த்தா தோலை பார்த்தா, முகத்தை பார்த்தா, திருமுடி பார்த்தா யா. அப்போ இந்த வடிவத்துல கீழே இருந்து அவருடைய மந்திரத்தை ஒவ்வொரு உறுப்பிலையும் வைத்து பார்த்து என்று பார்க்கணும். இது அவருடைய தோற்றத்தை நாம பார்க்கிற முறை. எதோடு சேர்த்து பார்க்கிற முறை? மந்திரத்தோடு சேர்த்து பார்க்கிற முறை. அப்ப நமசிவாய என்கிற மந்திரத்தினுடைய வடிவுதான் கூட்டப்பிரானுடைய வடிவு. கூட்டப்பிரான் திருவுருவம் சிவாய நம அமைந்த நிலை. முதல்ல என்ன அமைந்தது? நமசிவாய அமைந்தது. இப்ப என்ன அமைது? சிவாய நம அமைது. அப்ப நமசிவாய என்கிற மந்திரம் வேறு, சிவாய என்கிற மந்திரம் வேறா? வேறுபடுது. ஏன் வேறுபடுது அப்படிங்கறது பின்னாடி சொல்லுவாரு, அங்க பாத்துக்கலாம். இனி சிவாய நம என்கிற மந்திரம் எப்படி அமைகிறது? சேர்க்கும் துடி சிகரம். துடினா உடுக்க, துடினா உடுக்க. சேர்க்கும் துடி சிகரம். சி என்ற எழுத்து எது? அவருடைய உடுக்க வேண்டிய கரம். சிக்கனவா வீசி கரம், வீசி இருக்கிற கரம் வா. சிக்கனவா வீசி கரம். ஆர்க்கும் யகரம், யா எது? அபய கரம். வீசி இருக்கிற கரம் வா. அபயம் காட்டுவது யா. பார்க்கில் இறைக்கு இறை அந்த திருமேனிக்கு. அங்கி நகரம், அங்கி என்பது நெருப்பு. நெருப்பு வேண்டிய கரம் ந. அடிக்கில் முயகனார் தங்கும் நகரம் அதுதான். அடிக்கில் ஊன்றிய காலத்துக்குள்ள ஒருத்தன் எழ முடியாம கிடக்கிறான். ஆனா முயற்சி பண்றான். முயலகனை பார்த்தீங்கன்னா முயலகனை திருப்பி போட்டு மிதித்தார். அவன் எழுவதற்கு முயற்சி பண்ணி தலையை திருப்பி கைய காலை இப்படி ஊனிட்டு முயற்சி பண்ணி பார்த்தான். ஆனா என்ன பண்ண முடியல, எழ முடியல. எப்பவுமே எழமாட்டான் இவன். இந்த காலை எப்பவும் தூக்கவும் மாட்டான். தூக்குனா என்ன பண்ணிடுவான், அவன் எந்திரிச்சிருவான்.
அதனால தூக்க மாட்டான். அடிக்கீழ் முயலகனார், முயலகன்னா அந்த ஆணவம், அதுக்கு முயலகன் என்று பெயர். அரக்கனல்ல இல்ல, அது புராணத்துல வரும்போது காரியாவனத்துல முயலகன் ஒருத்தனை உருவாக்குனாங்க. புராணம் வேறு, தத்துவ நூல் வேறு. புராணம் என்பது சாதாரணமான மக்களுக்கு சொல்லப்படுகிற கதைகள். அதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நாம நல்லதை விட்டுட்டு கெட்டதை பிடிக்க வேண்டியதுதான். புராணம் வந்து தத்துவ ஞானத்தை சொல்லும், ஆனா எதை மிகுதிப்படுத்தி சொல்லும்? கற்பனையை மிகுதி பண்ணி சொல்லும். அப்போ இந்த புராணத்தை வந்து நாம சிறந்த நூல் அப்படின்னு சொல்ல முடியாது, தாழ்ந்த நூல் என்று ஒதுக்கி விட முடியாது. நல்லதை எடுத்துக்கொண்டு எதை விட்டு விட வேணும்? அதுல சொல்லப்படுகிற தேவையற்ற கதைகளை விட்டு விட வேண்டும். இப்போ திரௌபதி இருக்கிறா, பாஞ்சாலி என்று சொல்லப்படுபவள், பிச்சாவனன் நோன் இருக்கிறான், அது ஒரு கவிதானே, கவிதானே. இப்ப பிச்சாவன் இடத்துல துரியாதன் என்ன சொல்லிட்டான்? பாஞ்சாலியினுடைய ஆடையெல்லாம் பற்றி இழு அப்படின்னு சொல்லிட்டான். பாஞ்சாலி ஆடையை பிடித்து கொண்டே இருந்தா, பிச்சாவனை இழுத்து கொண்டே இருந்தான். பிரச்சனை நடந்துட்டே இருந்துச்சு. எப்ப கண்ண வருவான் வந்தான்? எப்ப ஆடையை விட்டுட்டாளோ அப்ப வந்தான். இதுதான் உண்மையான கருத்து. அப்ப பாஞ்சாலின்னு ஒரு பெண் இல்ல, அங்க பிச்சாவன் ஒரு ஆண் இல்ல, பாஞ்சாலி ஒரு ஆண் தான். அவருடைய ஆடை சேலை என்பது உலகப்பற்று. ஆன்மா உலகப்பற்றை பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் கடவுள் வரல. இது எப்ப சேலை பிடிக்கிறது நிறுத்தினாலோ அப்ப கடவுள் வந்தார். இது வந்து தத்துவம். அதாவது ஆன்மா உலகமாகிய பாசங்களை விட்டு பதிவினை அடைய முயற்சி பண்ணினா பதி வரும். இது யாருக்கு சொல்லலாம்? உங்களுக்கு சொல்லலாம், தெரியும். இது சாதாரண மக்களுக்கு எப்படி சொல்றது? அது என்னடா அது உலகப்பற்றுன்னு கேட்டான், அது ஏன் விடணும்னு கேட்டான், பதி எப்ப வரும்னு கேட்டான், ஏன் விடணும் உலகப்பற்றைன்னு விசாரிப்பான். அவனுக்கு புரியாது. அப்போ ஒரு கதையை சொல்லி வச்சா அந்த கதையை அவன் வச்சுக்கிட்டே இருப்பான் நம்ம காலத்துக்கு. இது எத்தனை வருஷமா மறக்கல? 4000 வருஷம் மறக்கல, வச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப இந்த தத்துவ ஞானம் அவனிடத்துல வெளிப்பட்டு தெரியாவிட்டாலும் இந்த கதையின் வாயிலாக உள்ள இருக்குது. அப்ப அறிவாளிகள் தோன்றி இந்த கதையை எடுத்து சொல்லணும், இந்த கதைக்குள்ள இருக்கிற தத்துவத்தை அவனுக்கு எடுத்து சொல்லணும். அப்ப புரிஞ்சுக்கும். அவனுக்கு கதை தெரியும், ஆனா கதைக்குள்ள இருக்கிற தத்துவ ஞானம் தெரியாது. அந்த தத்துவ ஞானத்தை கற்றவர்கள் கல்லாதவர்களுக்கு சொன்னா விளங்கிக் கொள்வார்கள். அதனால புராணங்கள் தோன்றின. புராணம் என்பது சாதாரணமான மக்களுக்கு புரியும் வகைகள் அமைந்த நூல். அது சான்றோர்கள் எல்லா கருத்துக்களையும் தட்டி புராணத்திலிருந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அடுத்து முயலகனார் தங்கும் மகரம் அதுதான். ஆராய்ந்து பார்த்தால் கூட்டப்பிரானுக்கு துடியை உடைய திருக்கரம் சிகரம். இந்த துடியுடைய கரம் நன்றாக வீசிய கரம் ஞான வடிவான வா. வீசிய கரம் என்ன? ஒரு பாவத்தை தூக்கியிருப்பாரு, அந்த பாவத்தை ஒரு கையால காட்டுவார். அந்த வீசிய கரம் எதை காட்டுகிறது? இருவரையை காட்டுகிறது. அப்ப அந்த வீசிய கையும் தூக்கிய காலும் இரண்டு ஒண்ணுதான். ஏன்னா தனித்தனி இருக்க வேண்டி இருக்கிற கரம் தனி, கையு நெருப்பு வைத்திருக்கிற கை தனி, கூளை ஊனிக்கிட்டு இருக்கிற பாதம் தனி. ஆனால் அபயகரம் தனி. வீசிய கரமும் தூக்கிய திருவடியும் ஒண்ணு. அது ரெண்டுக்கும் தனித்தனி எடுத்துக்க முடியாது இல்லையா? அப்ப தூக்கிய திருவடி தனியா இன்னொரு இடத்துல சொல்லும் போது அருளை சொல்லும், தொழிலை சொல்லுகிற பொழுது இல்லைங்களா? சரியானே? அப்ப இங்க வந்து வீசிய கரம் எதை குறிக்கிறது? எந்த எழுத்தை குறிக்கிறது? வா என்ற எழுத்தை குறிக்கிறது. தீ எதை குறித்தது?
உடுக்கையை குறித்தது. உடுக்கை வைத்திருக்கிற கை சிகரத்தை குறித்தது. வீசிய கை நகரத்தை குறித்தது. அடுத்தது யாரையும் அஞ்சல் என காட்டும் குறிக்கரம் அபயம். இந்த என்ன முத்திரை? அபயம். என்ன அபயம்? என்ன? பயப்படாது, பயப்படாது. எல்லா உயிரையும் காப்பேன் அப்படின்னு சொல்றது அபயம் அப்படின்னு சொல்றது. பயம் அற்ற நிலை, பயம் அற்ற நிலை. தீயேந்திய கரம் நகரம். நெருப்பு ஒரு கையில் வச்சுருக்காரு இல்லைங்களா? நெருப்பு உள்ளங்கையிலேயே எரியும், அல்லது உள்ளங்கையில ஒரு அகல் இருக்கும், அந்த அகல்ல எரியும். இரண்டுமே நீங்க பார்த்துருப்பீங்க நடராஜர் வடிவத்துல. கையில் வச்சிருப்பாரு, கையிலே நெருப்பு எரியும், அல்லது கையில ஒரு அகல் இருக்கும், ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்திலேயே நெருப்பு எரியும். நம்ம பேரூர் நடராஜாவுக்கு வந்து உள்ளங்கையில் இருக்கிற அகல்ல இருந்து நெருப்பு எரியும், கையில் இருந்து தெரியாது. அப்படி இரண்டு விதமா இருக்கும். நடராஜானே எல்லா நடராஜா ஒரே மாதிரி இருக்கும்ல, வேறு வேறு விதமா இருக்கும். நடன வகைகள் வேறு இல்லைங்களா? அதனால நடன வகைகள் வேறு ஆகுதுனால பலவிதமான கரணம் எத்தனை மொத்தம்? 108. அந்த கரணங்களுக்கெல்லாம் வடிவமாக இருக்கும், வேறு வேறு வடிவமாக இருக்கும். ஆனா தொழில் எத்தனையா இருக்கும்? 5 பேர் தொழிலா இருக்கும். அடுத்து போலாங்க. தீயேந்திய கரம் நகரம் கீழே முயலகன் பொருந்திய திருவடி நகரம். முன் பாட்டில் நமசிவாய என்ற பரி 5 எழுத்து கூறப்பட்டது. முன்னாடி பாட்டுல திருவடி நகரம், வயிறு நகரம், தோல் சிகரம், முகம் நகரம், திருமுடி நகரம். அப்ப அப்படி போச்சு. இப்போ எப்படி வந்திருக்குது? அப்புறம் யா, அப்புறம் என்று சிவாய நம அப்படின்னு போகுது. முன்னாடி நமசிவாய வந்துச்சு, இப்ப சிவாய நமன்னு போகுது. இது ரெண்டும் வச்சுக்கோங்க. அப்போ முன்னாடி சொன்னது என்ன? தூள பஞ்சாக்கரம், அதாவது பருமையான திருவெழுத்து. இது சூக்கும பஞ்சாக்கரம், உண்மையான திருவெழுத்து. அடுத்தது போவோம். இருவகையான திருவகைந்து எழுத்துக்களும் கூட்டப்பிரான் திருவுரில் அமைந்த காரணம் அப்பெருமான் இன்னைக்கும் மறுமைக்கும் அருள்வான். அப்போ ஒரு கேள்வி முன்பு கேட்டோம், நமசிவாய என்பது சிவாய நம என்பது ஒன்னான்னு கேட்டா ஐயா வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன வேறுபாடு? நமசிவாய என்கிற மந்திரத்துல எழுத்து 5 தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய பலன் வேறு, அது பின்னாடி வரும், அப்ப சொல்லிக்கலாம். இப்போ 5 எழுத்து அப்படின்னு சொன்னா 5 எழுத்து என்பது 5 எழுத்து இல்ல, 5 எழுத்துன்னு சொல்லுவோம். ஆனா 5 எழுத்தா என்றால் இல்ல, 5 பதம். 5 எழுத்து ஆனா 5 சொல்லு. சொல்ல பதம் என்றால் சொல். 5 சொல்லு 5 எழுத்தா நிக்குது. அது சொல்லிட்டா இல்லைங்களா? 5 பதம் சொல்லி அப்படின்னு வருது திருமந்திரத்து திரு முறையில. 5 எழுத்து 5 பதம் சொல்லி, 5 பதத்தை தான் சொல்லி இருக்குது. அது என்னன்னு சொல்லுவோம். தீ இருக்குது, வா இருக்குது, யா இருக்குது, நா இருக்குது, மா இருக்குது. இது 5 என்ன? 5 பொருள். இந்த 5 பொருளையும் தான் 5 எழுத்தா வச்சிருக்கிறோம். இருக்கிற பொழுது விளக்கமாக சொல்லிக் கொள்ளலாம். அப்போ இன்னைக்கும் அவனே அருள் செய்வான், மறுமைக்கும் அவனே அருள் செய்வான். இப்ப எல்லாம் பொதுமக்கள் என்ன சொல்லுவான்? சிவலிங்கத்தை கும்பிட்டா, சிவபெருமான கும்பிட்டா பொருள் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க போவாங்க? பக்கத்து மாநிலத்துக்கு போயிடுவாங்க. இங்க பல ஆயிரக்கணக்கான சிவன் கோயில் தமிழ்நாட்டு இருக்குது. சோழ நாட்டுக்குள்ள ஒவ்வொரு வீதியிலும் கோயில் இருக்குது, பாடல் பெற்ற கோயில் இருக்குது. ஆனா திருப்பதிக்கு போயிடுவாங்க. இப்ப திருப்பதிக்கு கூட கம்மி பண்ணிட்டாங்க. கேரளாவுக்கு போய் அங்க வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க. அவன் தனியா கொடுக்கறது இல்ல, அவனை கொண்டு காசு கட்டிட்டு வர்றது நம்ம மக்கள். அறியாம இதை பாவம். இவன் பாலாத்தில் தண்ணி வர மாட்டான், ஆனா திருப்பதிக்கு உண்டியல்ல காசு போட்டு கொள்ளை அடிச்சுட்டு அவன் இருக்கான். ஐயப்பன் கோயில்ல இவன் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கான். ஏமாந்தான் யாரு? நம்ம ஆளுதான். ஏன் இங்க சிவன் கோயில் இல்லையா?
ஒரு நேரம் விளக்கு வைப்பதற்கு இயலாத கோயில்கள் எத்தனை? அந்த பிராமணருக்கு கூட வேட்டி இல்லைங்க. நானும் ஒருங்கிணைப்பாளரும் போன மாதத்துல ஒரு தலைப்பயணம் போனோம். கடைசியா ஒரு கோயிலுக்கு போனோம். அந்த அர்ச்சகர் அந்த சாமியோட வேட்டியை எடுத்து கட்டி விட்டுறாரு. அது நல்லா தெரியுது. அவர் வேட்டி இல்லை பாவம். ஒழுங்கா போச்சு பண்ணா தானே நல்ல வேட்டி கிடைக்கும். இவர் மட்டும் குளிச்சுட்டு சாமி மேல தண்ணி ஊத்தாம வச்சிருந்தா அப்படிதான் இருக்கும். அவர் கடைசியா அந்த கோயிலுக்கு தான் போனோம். கருவிலி கொட்டத்தைன்னு வேறு. அந்த பிராமணர் போனாரு. அந்த வேட்டி அந்த சாமிக்கு சாப்பினது. அப்போ பூஜை ஒழுங்கா இருந்தாதான் நாடு ஒழுங்கா இருக்கும். திருமந்திரத்துல தான் சொல்லி இருக்குது. பூஜை ஒழுங்கா நடக்கலைதான் அரசன் அழிஞ்சு போயிடுவான், நாட்டுல மழை பெய்யாது, வறுமை வரும், பஞ்சம் வரும், துணி வரும்னு சொல்லியிருக்கு. எனவே நாட்டுல சிவனடியார்கள் மித்திருக்க வேண்டும். உங்களை போல ஊர்கள் தோறும் சிவனடியார்களுடைய கூட்டம் இருக்க வேண்டும். அந்த கூட்டத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இருந்தாதான் கோயில் ஒழுங்கா இருக்கும். கோயில் ஒழுங்கா இருந்ததுன்னா நாடு ஒழுங்காயிரும். இதை நான் சொல்லல, திருமந்திரம் தான் சொல்லு. அடுத்தது, இந்த கூட்டப்பிரானுடைய அந்த மந்திரங்கள் இரண்டுமே இம்மை தரும் பயனையும் தரும், மறுமை பயனையும் தரும். வகரத்தை உணர்த்தும் வீசுகரம் இடப்பால் உள்ளது. வகரத்தை சொல்லுகின்ற வீசுகரம் இருக்கிறது. அது எதை சொல்லுகிறது? வகரம் எதை சொல்லுகிறது? மேல படிக்கணும். திருவடியை காட்டி ஒரு தொழிலை குறிக்கிறது. சொல்லியிருக்கிறார். என்ன தொழில் சொல்லியிருக்கிறார்? போகும்போது மீண்டும் சொல்லுவோம். திருவர் பற்றி இடப்பால் அமைந்திருப்பதை காட்டுகிறது. வகரம் வலது பக்கத்தில் காட்டி விட்டது திருவரை பற்றி இடப்பால் இருப்பதை உணர்த்துகிறது. இடப்பால் தான் நீட்டுறாரு. வலது கரத்தை இடப்பக்கத்தில் நீட்டி சொல்லுகிறார். அப்ப திருவரை பற்றியை குறிப்பால் உணர்த்துகிறார். ஏனென்றால் அம்மை எந்த பகுதியில் இருக்கிறார்? இறைவனுடைய இடப்பகுதியில இருக்கிறார் என்பது இறையாசிரியர் விளக்கிறார். மீண்டும் ஒரு விளக்கம் திருவாசிக்கு. அம்பலக்கூத்தர் ஆடுகிறாரு. பின்னாடி ஒரு திருவாசி என்று சொல்லப்படுகிற ஒரு தொடர் பொருந்திய ஒரு அமைப்பு இருக்கும். திருவாசி பேரு திருவாசி. ஓம் என்கிற வடிவத்தில் இருக்கும். ஓங்காரமே நல் திருவாசி. உற்றதனில் நீங்கா எழுத்து நிறை சுடரா ஆங்காரம் அற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது பெற்றார் சிறப்பு அற்றார். இந்த திருவாசி அதை குறிப்பிடுகிறது என்றால் ஓம் என்கிற மந்திரத்தை குறிப்பிடுகிறது. அப்போ அம்பலக்கூத்தருடைய வடிவம் முழுக்க சேர்த்து சொல்லுங்க. ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நம, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்ப அம்பலக்கூத்தனுடைய வடிவம் அஞ்சலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பிரபைன்னு சொல்லுவோம். தமிழ்ல சொன்னா திருவாசி. அந்த பிரபை எதை குறிக்கிறது? ஓம் என்பதை குறிக்கிறது. சரி, அப்ப ஓம் வேற திருவைங்களுக்கு வேறையா? அப்படின்னா ஓம் வேற இல்ல, திருவைங்களுக்கு வேற இல்ல. ஓம் என்று சொன்னாலே திருவைங்களுக்கு தான். அந்த ஓம் என்கிற எழுத்துக்குள்ள எத்தனை இருக்குது? 5 பொருள் இருக்குது. அகரம், உகரம், மகரம், நாதம், இந்து என்று 5 இருக்குது. இந்த 5ம் இந்த நமசிவாயம் தான். அப்ப ஓம் என்ற எழுத்து இந்த இந்திய நாட்டில் எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் அந்த சமயவாதிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எழுத்து. பௌத்தனும் சொல்லுவான், சமணனும் சொல்லுவான், வைணவனும் சொல்லுவான். எல்லா சமயமும் எந்த எழுத்தை ஒத்துக்குச்சு? சக்தி வழிபாடு செய்யக்கூடிய மதத்துக்கு சாப்தம்னு பேரு. அவனும் பராசக்தியும் என்னன்னா ஓம்னு சொல்லுவான்.
அப்ப எல்லா மந்திரத்துக்கும் மூலமாக இருப்பது ஓம். அந்த ஓம் என்பது என்ன? நமசிவாய. அப்ப யார் ஒருவர் ஓம் என்று சொல்றாங்க, அவங்க எதைத்தான் சொல்றாங்க? நமசிவாய என்கிற 5 எழுத்தைத்தான் சொல்லுகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமானது. ஓங்காரமேனல் திருவாசி உற்று அதனில் நீங்கா எழுத்து நிறை சுடர். அதுல சுடர் இருக்கும், நெருப்பெறிகிற மாதிரி இருக்கும், அது சுடர். அது என்னன்னு கேட்டா, அது எழுத்துக்கள் 51. முன்னாடி அக்கரம் அப்படின்னு வருஷம் இல்லைங்களா? அக்கரம் எழுத்துன்னு வருஷம் இல்லைங்களா? அந்த சுடர்கள் பூரா எழுத்து. சுடர் பூரா எத்தனை சுடர் இருக்கணும்? சரி, அப்போ ஒரு அம்பலவாணருடைய திருமேனி செய்யணும்னா நம்ம விருப்பத்துக்கு பண்ணக்கூடாது. இப்பெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு தான் நடக்குது. அல்லது என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்களோ அதை வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது சொல்லுது, சாத்திரம் சொல்லுது. முறையா இருக்கணும். அதுல எத்தனை சுடர் இருக்கணும்? 51 சுடர் இருக்கணும். அப்ப 51 சுடர் வைக்கணும்னா அந்த அளவுக்கு திருவாசி பெருசா இருக்கணும். திருவாசி பெருசா நடராஜா இவ்வளவு பெருசு பண்ண முடியுமா? அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அப்ப திருமேனிகள் அப்படிதான் வரையறுக்கப்பட வேண்டும் என்று தெரியுது இல்லைங்களா? சரி. உற்று அதனில் நீங்கா எழுத்து நிறை சுடர். அதுல இருக்கக்கூடிய சுடர்கள் 51 எழுத்துக்கள். ஆங்காரமற்றார் அறிவர். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? யாருக்கு செருக்கு இல்லையோ அவருக்கு தெரியும். இந்த ஆங்காரம் என்பது செருக்கு. ஆங்காரத்தை நீக்கியவர் எவரோ அவருக்கு தெரியும், அவர் அறிவார். அணி அம்பலத்தான் ஆடல். இது அழகு. ஒரு அணி என்பது அழகு. தமிழ்ல அணி இலக்கணம் ஒரு இலக்கணம் இருக்குது. அந்த அணி என்றால் அழகு என்று பொருள். அணி அம்பலத்தான், அழகு ஒருங்கிய அம்பலம். அவனுடைய ஆடல் இது. இது பெற்றார் பிறப்பு அற்றார். இந்த அம்பலக்கூத்தனுடைய அந்த நடனத்தை இதுதான் என்று யார் அறிந்தார்களோ அவர்கள் பிறப்பு அற்றார். அதான் மித்தி. பிறப்பு அறிவுகள் தானே மித்திங்க. பிறப்பர்கள் தானே மித்தி. அப்போ அதை அறிந்தவர்கள் எது பெறுவார்கள்? அம்பலக்கூத்தனுடைய அருளை பெற்று அந்த திருநடத்தினுடைய உண்மையான காட்சியை கண்டவர்கள் பிறப்பிலே இருந்து நீங்கி பெற வேண்டிய வீடு பெற்று பெறுவார்கள் என்று சொன்னார். ஓம் என்னும் பிரணவமே நல்ல திருவாசி. அதில் பொருந்தி எக்காலத்தும் நீங்காமல் விளங்கும் எழுத்துக்களே நிறைந்த சுடரொளி. யான் எனது என்னும் செருக்கு அற்றவர்கள் உண்மையை அறிவார்கள். யான் என்பது ஒரு செருக்கு, எனது என்பது ஒரு செருக்கு. அதுலயும் ஒரு வேறுபாடு இருக்குது. பற்றுன்னு சொல்றது யான் எனது பற்று. அது என்ன? யான் ஒரு பற்று, எனது ஒரு பற்று. யான் என்பது அகப்பற்று, எனது என்பது புறப்பற்று. இந்த லட்சுமண தன்முனைப்பு. யான் என்பது தன்முனைப்பு. எனதுங்கிறது என்ன? பொருள், புறப்பற்று. என்னுடையது என்பது புறத்திலே இருக்கிற பொருள். அதனால ஒரு உயிருக்கு யான் என்ற தன்முனைப்பு அகப்பற்று என்றும், புறத்திலே இருக்கக்கூடிய பொருள்கள் இவையெல்லாம் என்னுடையது என்று எண்ணுகின்றதும் ஆகிய 2 பற்று. ஒன்று மனதுக்குள்ளே எண்ணுகிற அகப்பற்று, இன்னொன்று புறத்திலே இருக்கிற வெளிப்பற்று. அதான் யான் என்பது, எனது என்பது. இந்த 2ஐயும் யார் பிறந்தார்களோ அவர்கள் எதை அறிவார்கள்? உண்மையை அறிவார்கள். எந்த உண்மையை? அம்பலக்கூத்தனரை நடனத்தின் உண்மையை. அழகிய திரு அம்பலக்கூத்தன் செய்யும் ஆடலை கண்டவர்கள் பிறப்பு அற்றவர்கள். அகரம், உகரம், மகரம், பிந்து, நாதம் ஆகிய 5ம் கூடியதே ஓங்காரம். இவற்றை நுண்ணிய 5 எழுத்து என்ப. அகரம்ங்கிறது ஆ, உகரங்கிறது உ, மகரங்கிறது ம, பிந்துங்கிறது பிந்து. பிந்துன்னு வடமொழியில் வந்தா பிந்து. தமிழ்ல பி அப்படி வராது. பி முன்னாடி பிந்து. இதுதான் வரும். பிந்து என்பது புள்ளி.
நாதம் என்பது ஒலி. எதுக்கு அடிப்படை? அகரத்துக்கு அடிப்படை, நகரத்துக்கு அடிப்படை, ஓகரத்துக்கு அடிப்படை, எல்லாத்துக்கும் அடிப்படை அதுதான். புள்ளியும் ஒலி. அதுவே முருகப்பெருமான் கையிலே வச்சுட்டு இருக்கிறார். மயில் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சேவலை கொடியா வச்சுட்டு இருக்கிறாரு. அது என்ன சேவல்னா என்ன, மயில்னா என்ன? இதேதான் மயில் ஆகணும். காலையில சொன்னதுதான். அப்பா பார்க்கணும் மாதிரி இருந்தா மயில் ஏறிட வேண்டியதான். அது இல்ல, இந்த ரெண்டு தான், பிந்துவும் நாதமும். காலையில சேவல் எத்தனை மணிக்கு வண்டி மேட்டுப்பாளையத்துல கூவுது? யாரு கண்டா? சேவல் இல்லையா? அது எந்த ஊரு? அங்க இருக்கு. இங்க பூரா வேற மாதிரி பண்ணிட்டாங்க. சேவல இல்ல, 4 மணிக்கு கூவுதான். என்னன்னு கூவுது? கூவுது. இதுதான் நாதம். மயில் இருக்குதா? இங்கே இருக்கு. சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லாதனால இருக்கு. தடை பண்ணிட்டாங்க, வனத்துறை தடை பண்ணி இருக்கு. இல்லாட்டி அதையும் பார்த்துருவாங்க. அந்த மயில் தோகையை விரிச்சுதுன்னா பெரிய பெரியா இருக்கு. புள்ளி அதான் விந்து தத்துவம். அப்போ நாதம் என்கின்ற ஒன்று அவனிடத்துல இருந்து உற்பத்தி ஆகிறது. அந்த நாதத்துக்கு அடிப்படையாக இருக்கிற புள்ளி அவனிடத்துல உற்பத்தி ஆகிறது. எந்த ஒரு எழுத்தையும் எழுதணும்னா முதல்ல ஒரு புள்ளியா வைக்க முடியும். பேனா எடுத்து எழுதுறீங்க, காலில் இப்படி வச்ச உடனே என்ன விடும்? எழுத்து விழுகாது. முதல்ல வச்ச உடனே புள்ளி விழுகும். அதான் அடிப்படை. எதுக்கு அடிப்படை? எழுத்துக்கு அடிப்படை. அவன் கண்டுபிடிச்சான். 1000 வருடனோட கண்டுபிடிச்சு முருகன் கையில எது கொடுத்தான்? எழுத்துக்கு அடிப்படை நீதான், சட்டத்துக்கு அடிப்படை நீதான். அது எப்படி சொன்னா? மயிலே வாகனம் தான், சேவலை கொடின்ட்டான். வள்ளலாரே உட்காந்து வேடிக்கை பார்த்தா இருந்திருக்கிறாரு. என்ன பண்ணாரு? வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன், மயில் குயில் ஆட்சி வெடி அக்கச்சி அப்படின்னாரு. அவரு சேவலை குயில் இருக்காரு, வேற ஒன்றும் பண்ணல. நாம சேவல்னு சொல்லிக்கிறோம், எல்லாரும் குயில்னு சொல்றாரு. ரெண்டு ஒண்ணுதான். குயில் என்ன பண்ணோம்? கூவும், ஓசை. இந்த சேவல் கூவுது, ஓசை. வானத்தின் மீது மயில் ஆடக் கண்டேன். வானத்துல மயில் ஆடிச்சு, நான் பார்த்துட்டே இருந்தேன். அது என்னாச்சு? குயிலாச்சு. புள்ளி என்னாச்சு? ஓசையாச்சு. அதுதான் விஷயம். இது தெரியாம உட்காந்துட்டோம்னா யார் என்ன பண்றது? மயிலாவே நினைச்சிட்டு இருக்க வேண்டிய, சேவலாவே நினைச்சிட்டு இருக்க வேண்டிய, ஒண்ணும் பண்ண முடியாது. அது நினைக்கிறது. அடுத்தது போவோம். ஊனம் நடனம். இறைவன் ஆடுகிற நடனம். ஊனம் என்றால் குறைன்னு அர்த்தம். ஊனம் என்றால் குறை. ஒருத்தருக்கு கால் விடமா இருந்தார், நீங்க ஊனமுற்றவர்னு சொல்றோம் இல்லையா? இதுதானே சண்டைக்கு வந்துருவாங்க. அரசாங்கத்துல மாற்றுத்திறனாளின்னு சொன்ன, எங்க மாற்றுத்திறனாளின்னு சொன்னா எப்படி தெரியாது? ஒருவருக்கு கண்ணு தெரியல, அவரும் மாற்றுத்திறனாளி. ஒருத்தருக்கு காது கேட்கல, அவரும் மாற்றுத்திறனாளி.
ஒருத்தருக்கு பேச முடியல, அவரும் மாற்றுத்திறனாளி. ஒருத்தனுக்கு நடக்க முடியல, முடமா இருக்கிறான், அவனு மாற்று. ஒருத்தனுக்கு கையில் அவனு மாற்று. அட கோமாளி, எல்லாத்துக்கும் ஒரே பேர் சொன்னா அவனுக்கு என்ன பிரச்சனை எப்படி தெரியும் அப்படின்னு நம்மளால அரசாங்கத்தை கேட்க முடியாது. ஏன்? அதான் அரசாங்கம். முடவன் சொன்னா அவன் கோச்சு போறானா? அவனுக்கு பெயர் முடவன் தானே. இப்ப அவனை நான் என்ன கேவலப்படுத்திட்டான்? என்ன கேவலம் இருக்க முடியும்? இல்ல அவனை என்ன கழிச்சிட்டமா, இல்ல அவனை ஏதாவது திட்டமா? அவனுடைய நிலையில அவனை சொல்றான். அப்பதான் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு இன்னொருத்தனுக்கு தெரியும். அவர் முடமா இருக்கிறாருங்க, நீங்க உங்களுடைய வண்டியில கொண்டு போய் பேருந்து நிலையத்தில் விட்டுருங்கன்னு சொன்னா அவருக்கு தெரியும். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொன்னா ஏன் போக மாட்டானா அப்படின்னு சொன்னா வராது. அவன் ஊமை என்ன வச்சுக்குவான்? அவன் இங்கிருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடக்க மாட்டானா? இதெல்லாம் இதுதான் ஒரு போலித்தனம். இதுல அவனுக்கு துணை புரிகிறது ஒரு விஷயமே இல்லை. இப்படி சொல்லிட்டு மாற்றுத்திறனாளி உயர்ந்த போறானா? இதைத்தான் போலித்தனம்னு சொல்றான். இந்த போலித்தனம் யாருக்கு நன்மை வராது? அந்த சம்பந்தப்பட்டவனுக்கு, தொடர்புடையவனுக்கு எந்த நன்மையும் தராது. பார்த்துக்குவான். நாம ஏன் அரசாங்கத்தை வைத்துக்கணும்? ஊனம் நடனம். ஊன நடனம் என்றால் குறையுடைய நடனம். அது நல்லா விளைக்கணும். அப்ப கடவுளே குறையுடைய நடனம் ஆடிட்டாரா? நாட்டிய பேரில் பத்மினியோட நல்ல நடனம் ஆடுகிறாளே, சிவரம்பூரில் குறையுடனே ஒரு நடந்து ஆகிவிட்டானான்னு நினைச்சுக்காதீங்க. என்ன குறைன்னு பார்க்கலாம். தோற்றம் துடி அதனில் பக்கத்துல ஒரு எழுத்து அதிகமா விழுந்துருச்சு, அதை எடுத்துருங்க. அது வேண்டியதில்லை. இதெல்லாம் இந்த கம்ப்யூட்டர் பண்ற திருவிளையாடல். விளைக்கிறதுலாம் பார்த்த முன்னாடி அவங்க அலைன்மெண்ட் ஒன்று பண்ணுவாங்க, ஒழுங்கு பண்ணுவானா. அப்போ ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த எழுத்து ஆனே வரும். அவனுக்கு இங்க சா வேணுமா வேண்டாமானா அவனுக்கு தெரியாது, கம்ப்யூட்டருக்கும் தெரியாது, கைப்படிக்கிறவனுக்கும் தெரியாது, அச்சு போடுறவனுக்கும் தெரியாது. இது திருக்கிற முன்னாடி வர்ற பிழை, ஒழுங்கு பண்ணும்போது பிழை வரும். தேயும் திதி அமைப்பில் காற்றியிடும் அங்கியிலே சங்காரம், ஊற்றமா ஊன்று மலர்பாதத்தில் உற்ற திரோதம். தனியா இருக்குது, அது கூட சேர்க்கணும். திரோதம் முத்தி நான்ற மலர்பாதத்தை நாடு. ஒவ்வொன்னா போவோம். தோற்றம் துடியாதனு. இது பாருங்க, கூட்டப்பிரானுடைய வடிவத்தை பல்வேறு விதமா சொல்றாரு. எத்தனை விதமா சொல்றாருன்னு பாருங்க. நகரத்திலிருந்து சிகரத்துக்கு போனது, சிகரத்திலிருந்து நகரத்துக்கு வந்தது, ஒவ்வொன்றா சொல்லிட்டு குருவாசியினுடைய விளக்கம் சொல்லி அடுத்தது என்ன பண்ணிட்டாரு? குடி. குடி என்பது முன்னாடி விளக்கம் சொல்லித்தான் குடிக்க. அது எதை காட்டுகிறது? படைத்தலை காட்டுகிறது. தோற்றம் குடி அதனில், அதுதான் படைத்தல். இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றான் ஆசிரியர்? என்ன சொல்றாரு? தொழில் சொல்றாரு. ஐந்தொழில். இந்த திருக்கூத்து எதை காட்டுகிறது? தொழிலை காட்டுகிறது. அதான் ரொம்ப முக்கியம். இந்த திருக்கூத்து மக்களுடைய பொழுதுபோக்குக்காக ஆடிய கூத்தல்ல. கூத்துன்னு பழைய காலத்துல ஒன்று இருந்துச்சு. தெருக்கூத்துன்னு சொல்றது அது பல்வேறு வகையான கூத்து. முருகப்பெருமான் ஆடிய கூத்து, இளையம்மை ஆடிய கூத்து, சிவபெருமான் ஆடிய கூத்து, பல்வேறு வகையான கூத்து. சங்க காலத்திலே கூத்து மிக அதிகமா இருந்தது. கூத்தர் என்று அவர்களுக்கு பேர். கூத்தர் ஆற்றுப்படை என்று ஒரு ஆற்றுப்படையும் உண்டு. விரலி என்று ஒருத்தி இருந்தா, கூத்தாடுவனோடு கூட இருக்கிற ஒரு பேரு விரலி. தானன் இருக்கின்றா, அவனோடு உடனாக அவன் மனைவி பாடினி என்று இருந்தா. தானன் பாடினி பாட்டு பாடுறவங்க. கூட்டனும் விரலையும் நாட்டியும் ஆடுறவங்க இல்லைங்களா? அப்ப கூத்து என்கிற தொழில் மிக பிரபலமா பழைய கால சங்க காலத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து இருந்தது. பாரதி ஆடிய பாண்டரங்கம். பாரதினா சிவபெருமான் ஆடியது பாண்டரங்கம், கொடிகட்டி, எத்தனையோ கூத்து. முருகப்பெருமான நிறைய கூத்தாடி இருக்கிறானா கூட கூத்து ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க.
பல்வேறு குடங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு, தலையில குடம் தோல்ல குடம் எல்லாம் வைத்துக் கொண்டு ஆடிய கூத்துக்கு குடக்கூத்து அப்படின்னு பேரு. கூத்து இன்னைக்கும் கூட கேரளாவில் இந்த மாதிரி கூத்துக்கள் நிறைய உண்டு. இன்னைக்கு இருக்குது கோயில்கள் எல்லாம் அந்த மாதிரி கூத்தாடுவாங்க. பெருங்கோயில்கள் எல்லாம் அதுக்கு தனியா மண்டபங்கள் இருக்குதுங்க, அந்த கூத்து உண்டு. சாத்தையர் கூத்து அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இன்னைக்கு ரொம்ப பிரபலமான கூத்து வாய்க்கு சாத்தையார் கூத்துன்னு பேர். நான் பார்த்துருக்கிறேன், இன்னைக்கு இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில தான் அழிஞ்சிருக்கு. கூத்து அழிஞ்சுதான் என்ன வந்தது, நாடகம் வந்தது. அப்புறம் நாடகம் அழிஞ்சுதான் இப்ப இருக்கக்கூடிய பிரம்மாண்டமா கோடம்பாக்கம் வழியாக இருக்குது. நடனத்துக்கே நாடகம்னு பேருங்க. இறைவன் ஆடிய நடனத்துக்கு நாடகம் ஊன நாடகம் ஆடி விட்டவா உறுதினானனை பருக வைத்தவா அப்படின்னு சொல்லி நடனத்துக்கு நாடகமும் ஒரு பேர் சொல்றாங்க. கூத்துக்கு நாடகமே பேரு. கூத்து என்கிற கலை அழிஞ்சுவதுதான் நாடகம் என்ற கலை வந்தது. தோற்றம் துடியதனில் போயும் துடி அமைப்பில் திரின காத்தல், இடுக்கையில படைத்தல், அபேகரத்துல காத்தல், காற்றியிடும் அங்கியில சங்காரம். அங்கின்னா நெருப்பு, அங்கி என்றால் நெருப்பு. அதுல இறைவன் அழித்தல் என்கிற தொழில் செய்கிறார். ஊற்றமா ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற திரோதம், ஊன்றி இருக்கக்கூடிய தாமரை போன்ற திருவடியில திரோதம் மறைத்தல் என்கிற தொழிலை திரோதானம்னு சொல்லுவோம். திரோதானம்னு சொன்னா மறைத்தல் என்கின்ற தொழில். முக்தி நான்ற மலர்பாதத்தை நாடு. முக்திக்குரிய இடம் தூக்கிய திருவடி. ஊன்றிய திருவடி மறைத்தல், தூக்கிய திருவடி அருளல், அது முக்தி. திருக்கை வேண்டிய திருக்கையில் படைத்தல், அமைந்த திருக்கையில் காத்தல், புகழப்பெறும் தீவேண்டிய திருக்கையில் அழித்தல், முயலகன் மேல் அழுத்தமாக ஒன்றியிருக்கும் தாமரை மலர் போன்ற திருவடி பொருந்தியதில் மறைத்தல், தூக்கிய அழகிய திருவடியில் அருளல் ஆகிய முறையே அமைந்திருப்பதை அறிய இறைவன் உலகின் மேல் வைத்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய தொழில்களை செய்கின்றான். உயிர்களின் மேல் வைத்து உடம்பு கருவி மேலியவற்றை படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் என்றவற்றை செய்கின்றான். அப்போ இந்த ஐந்தொழிலை உலகின் மேலும் வைத்து செய்வான், உயிரின் மேலும் வைத்து செய்வான். இதை மூல ஐந்தொழில் என்று சொல்லப்படும். இதையெல்லாம் என்ன மூலமான ஐந்தொழில். உலகத்தை ஒடுக்கியதும் மீண்டும் உலகத்தை தோற்றுவிப்பதற்காக ஐந்தொழில் செய்வான். இவ்வாறு பல இடங்களிலே இறைவன் திருக்கோட்டை செய்கிறான். இப்போ உலகத்தை அழித்த பின்னாடி மீண்டும் தோற்றுவதற்காக என்ன செய்வான், ஐந்தொழில் மீண்டும் செய்வான். உயிர்கள் உறங்கும் நிலையில் ஐந்தொழில் செய்வான். இதை நேரம் போன சாப்பிட்டு தூங்கிடும் இல்லையா, அப்ப அந்த தூக்க நிலையிலும் என்ன பண்ணுவான், இறைவன் ஐந்தொழிலை செய்வான். இதை தூக்கும் ஐந்தொழி என்று சொல்லப்படும். உயிர் விழிப்பு நிலையில் தத்துவங்களோடு கூடி உலகியல் இன்பங்களை நுகர்வதை பொறுத்து ஐந்தொழில் செய்கின்றான். உயிரானது விழிப்பு நிலையில இருக்கின்ற பொழுது தத்துவங்களோடு கூடி உலகியல் இன்பங்களை அனுபவிப்பதற்காக ஐந்தொழில் புரிகின்றானே, அது என்ன தொழில், அது சூக்குமோ ஐந்தொழில். அப்ப தோளமாக செய்கிற ஐந்தொழில், சூக்கமாக செய்கின்ற ஐந்தொழில், அதிசூக்கமாக செய்கின்ற ஐந்தொழில் என்று மூன்று வகைப்படும். இந்த மூன்றும் உயிர்கள் வினைப்பயனை ஈர்த்தவும் நுகரவும் காரணமாகும். இது இன்பத் துன்பமாகிய வினைப்பயன்களை போக்குவதற்கும் அதுதான், பெற்றுக்கொள்வதற்கும் அதுதான், நுகர்வதற்கும் இல்ல, போக்குவதற்கு இல்ல, நுகர்வதற்கு அனுபவிப்பதற்கும் அதுதான், ஈட்டுவதற்கும் அதுதான். நீக்குவதற்கு என்ன தொழில், ஞான நடனம். இது இந்த துன்ப நிகழ்ச்சிகளை பெறுவதற்கும் அனுபவிப்பதற்கும் உரியது ஊன நடனம். ஞான நடனம் வினைப்பயனை நீக்குவதற்கு உரியது. அது அடுத்தது போயிடுவோம். ஞான நடனம் மாயை தனை உதறி. இப்ப மேல சொன்னது உடுக்க வேண்டிய கரம் படைத்தல் அப்படின்னு நல்லா இது. அதிகம் ஊன நடனம் ஞான நடனம் மிக முக்கியமானது. உடுக்க வேண்டிய கரம் படைத்தல், அபயகரம் காத்தல், நிறுத்த வேண்டிய கரம் அழித்தல், ஊன்றிய பாதம் மறைத்தல், தூக்கிய திருவடி அருளல். அஞ்சு மணி நல்லா வைக்கணும். இது என்ன நடனம், ஊன நடனம். இந்த ஐந்தொழில் வந்து உயிர்களுக்கு இன்பத்தை, இன்ப துன்ப ரெண்டுமே, இன்ப துன்ப நிகழ்ச்சிகளை உண்டாக்குவதற்கும் அதை அனுபவிப்பதற்கு உரிய நடனம்.
எனவே இது ஆன்மாவுக்கு குறைவுடைய நடனம். அவனுக்கு குறையில்ல, ஆன்மாவுக்கு குறை. இது நாம இந்த நுகர்வுகளை அனுபவிக்கிறவனே அது நமக்கு லாபம் இல்லையே, குறைதானே. அதனாலே இது ஊன நடனம். அடுத்தது என்ன என்றால் ஞான நடனம். அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, மாயை தனை உதறி வல் வினையை சுட்டு. இப்ப பொருள் அதேதான், செயல் மாறி. நல்லா கவனிக்கணும். அந்த பொருள் இரண்டு பாட்டிலையும் பொருள் ஒண்ணுதான், இருக்க வேண்டியதுதான். ஆனா தொழில் என்ன இருக்கு, மாறி போச்சு. ரொம்ப கவனிக்கணும். இருக்க வேண்டிய திருக்கை மாயையை காட்டுகிறது. மாயை தனை உதறி இந்த பக்கம் நெருப்புக்குவாங்க. எரிதா எதை சுட்டுது, வல்வினையை சுட்டுது. மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் தாய அமுக்கி அருள் தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்தையார் பரதம் தான். அழகான பாட்டு. இப்போ முன்னாடி உடுக்கை சொன்னோம், இங்கு அந்த பாட்டிலையும் உடுக்கை இருக்குது, இந்த பாட்டிலையும் உடுக்கை இருக்குது. அந்த உடுக்கை என்பது ஆன்மாவுக்கு உடம்பை கருவிகளை உலகை நுகர் பொருள்களை படைத்தல். இவ்வாறு படைப்பது ஆன்மாவுக்கு மிகப்பெரிய லாபம் இல்லை. ஆனா அது படைச்சுதான் ஆகணும் இல்லைங்களா? இது ஊன நடனம். அப்புறம் என்னாச்சு, தீ படைத்தலாச்சு. அப்புறம் அனந்தகரம் காத்தலாச்சு, நெருப்பு அழித்தலாச்சு, ஊன்றியது மறைத்தலாச்சு, எடுத்தது அருளலாச்சு. அப்ப அங்கேயும் அதேதான். இங்க என்னாச்சுன்னு பாருங்க. கடகடன் அடிச்சானா, உதறனானா, உடுக்கைய உதறனானா, உடுக்கை இப்படி ஆடியானே. உடுக்க பார்த்துருக்கிறீங்களா? உடுக்கையினாலும் துடியினாலும் ஒண்ணு அப்படின்னு சொன்னா என்னல்ல. குடுகுடுப்பைன்னு ஒண்ணு வச்சிருப்பான். அதுக்கும் உடுக்கைக்கும் துடிக்கும் வேறுபாடு இருக்கும். ஆனா பாக்குறது ஒரே மாதிரி இருக்கு. கடகடன்னு அடிச்சான். எது உதரப்பட்டது? மாயை உதறி எரியப்பட்டது ஆன்மாவுக்கு. அது தானே அடிக்கும். அது இப்படி அடிச்சா ரெண்டு பக்கம் கீழே வந்து ரெண்டு வாறு கட்டி இருக்கும். அந்த வாறு கீழே கொஞ்சம் கெட்டியான பொருள் ஏதாவது இருக்கும், அது அதுல போய் அடிக்கும். அதெல்லாம் காணும். குடிபிடித்தக்காரனுக்கு ஏதாவது போட்டாத்தானே அவன் குடிபிடிக்க அடித்தான். அவனை காணும். எல்லாத்தையும் ஒழிக்கிறதா வேலை. எல்லாமே என்னதான், எல்லாமே சீர்திருத்தம் தான். அவனை காணும். அவன் காணாம போனா எது காணாம போயிடும். நம்ம சமுதாயத்தில் இருந்த ஒரு இசைக்கருவி காணாம போயிடும். யாழ காணோம், வீணை இருக்குது. ஏன் இருக்குது? யாழ் அழிக்கப்பட்டது. ஆமா, ஏன் பயன்படுத்துறாங்க? பயன்படுத்துறவங்க இந்த காணாம போன பொருளை அழிச்சிருக்கிறாங்க. அதுதான் முக்கியம். அதை நான் சொன்ன என்ன சொல்லுவாங்க, இவர் ஏதோ ஒரு வஞ்சத்துல பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த யாழ் என்கிற நல்வீணை வாசிக்குமே இருக்குது. யாழ்களும் மணி நிரப்பு அந்தனம் இருக்குது. சங்க இலக்கியத்துல யாழ்களும் மணி நிரப்பு அந்தனம் என்று புறநானூறு பேசுகிறது. அதே பத்திரிகையில வந்தீங்கன்னா எம்முறை நல் வீணை வாசிக்குமே இருக்குது. அப்ப அன்னைக்கு யாழ் வச்சுட்டு இருந்தோன்னா 8ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு வீணைக்கு போனா யாழ் எங்க அவன் கையில அழிக்கப்படுது, கொஞ்சம் அழிக்கப்படுது. ஆனா அதே ஞான சம்பந்தர் காலத்துல யாழ் இருந்திருக்குது. யாழ்ப்பாணர் கூட தான் இருக்கிறாரு. யாழ்ப்பாணம்னு ஒரு ஊர் இருக்கு. அப்ப எங்க யாழ்?
அப்ப யாரோ இந்த காணனை மடைமாற்றம் பண்ணி வேற கோயிலுக்கு அனுப்பிச்சாங்க. நிச்சயமா உயர்ந்த கோயிலுக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. இதை விட கீழே ஒரு நிலை இருந்தா அவனை அதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட செய்தி. மொழி அழிப்பு ஒரு மனிதனுடைய இனத்தை அழிச்சான அப்படின்னு சொன்னா அந்த இனத்தை அழிக்க வேண்டியதில்லை. அவனுடைய மொழியை அவனிடத்துல இருந்து பிடிச்சா அவனுடைய இனம் பண்ணி தானா சுட்டு போயிடும். யாழ் தானே யாழை வீணை என்ற அதெல்லாம் என்னதான் யாழுக்குரிய பெயர் இல்ல. யாழ் என்பது வேறு, வீணை என்பது வேறு. வீணை என்பது ஆரியர்களுடைய இசைக்கருவி, யாழ் என்பது தமிழர்களுக்குரிய இசைக்கருவி. இப்ப ஒரு இடைச்செருகள் இது. வீணையை கொண்டு இங்க நுழைக்கிறது, யாழ் அழிக்கிறது. அது எப்படி யாழ் அழியும்? அழிவுற கழிவு இல்லை. இக்காலத்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 10ஆம் நூற்றாண்டு கூட இருந்திருக்குது. அதுக்கு முன்னாடி அழி. மாயை வனை உதறி, அதாவது மாயையை நீக்கி, உதறி என்பது நீக்கி, தீயந்திய திருக்கையில் வலிய வினையை சுடுவித்து, அங்க என்ன பண்ணா ஆன்மாவை அழித்தல். ஆன்மாவை அழித்தல்னா உடம்பை அழிக்கிறது இல்லையா, அதாவது சங்காரம் பண்றது அங்க தீக்கு. ஆனா உண்மையில தீயினுடைய நோக்கம் என்ன? இந்த ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய உடம்பை அழிக்கிறதா அல்லது உலகத்தை அழிக்கிறதா? அது இல்ல. எதை அழித்தது? வினையை அழித்தல். வினையத்தான் சொல்றாரு. அப்ப அதுதான் ஞான நடனம். மாயை நீக்கினாரு, அது உடுக்கையில. தீயந்திய திருக்கையில் வலிய வல்வனையை சுட்டு அழித்தாரு. முயலகன் மேல் ஊன்றிய திருவடியில் ஆணவ மலத்தின் வலிமையை கொடுத்தார். அந்த ஆணவ மலம் அறியாமையை செய்கிற போது அது ஊனகடமா மாறிடும். அந்த ஆணவத்தை போட்டு இவர் மிதித்து அந்த அறியாமை என்ற ஒன்று இல்லாமல் செய்வார், அது ஞான நடனமாக மாறிடும். தூக்கிய திருவருளின் வழியாக திருவருளை வழங்கி கூட்டப்பிரான் உயிர்களோடு திருவருளோடும் சேர்த்து பேருந்த பெருவாழ்வில் கிடைக்க செய்வார். அப்ப இந்த கூட்டப்பிரான் என்ன பண்ணாரு? தூக்கிய திருவடியாகிய தன்னுடைய திருவருள் சக்தியை அவனுக்கு கொடுத்து பேருந்தமாகிய தன்னோடு சேர்த்துக் கொள்ளுவார். இவ்வாறு செய்வது ஞான நடனம். ஊன நடனம் கண்டு பயன் பெற்ற உயிர் இருவனை ஒப்பும் அளவறிவாகவும் பெற்று ஞானத்தை அடையும். முன்னாடி சொன்ன ஊரணத்தை கண்டு இந்த நடனம் நமக்கு நல்ல ஞானத்தை அளிக்கும் என்று நம்பினா அது இருவினை ஒப்பு என்ற ஒன்றை தரும். அதுக்கு முன்னாடி அதோட தொடர்ச்சியாக வருவது மல பரிவாகம். இருவினை ஒப்பு மல பரிவாகம். அடுத்து வர்றது 3 செயல் ஒன்னா நிகழும். ஒரே சமயத்தில் ஒன்று பின்னாடி ஒன்று நிகழ்ந்துட்டே இருக்கும். முதல்ல இருவினை ஒப்பு நிகழும் ஆன்மாவுக்கு. அது அடுத்து மலம் பரிபக்குவப்படும். அதுக்கு அடுத்தது சத்தியவாதம், திருவருள் பதிகள். இந்த 3 ஒன்னா நிகழும் ஆன்மாவுக்கு. கழிக்குங்க. இருவினை ஒப்பு மலவரிவாதம் சத்தியவாதம் திருவருள் பதிகள் சக்தி விவாதம். அத்தகைய நிலையில் உயிரை தேர்ந்த பெருவாயில் கிடைக்க செய்ய மேற்கொள்ளும் நடனம் ஞான நடனம். ஊன நாடகம் ஆடுவித்தவா, உள்வினானனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆடுவித்தவா, மைய வையகத்தை உடைய வித்தவே என்று மாணிக்கவாக பாடினார். அப்ப ஊன நடனம் ஞான நடனம் சொல்லி ஆனந்த நடனம்னா என்னன்னு சொன்னார். ஓனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தானந்த மானிடத்தே தங்கிவிடும். அது கொஞ்சம் பிரிச்சுக்கணும். தான் அந்தமான இடத்து, தான் அந்தமான இடத்து, தானந்தமான இடத்துன்னு வரும். ஆனந்தம் முன்பிருந்த நின்றாடல் காணும் அருள் மூர்த்தியா கொண்ட திரு அம்பலத்தான் கூட்டு. தான் அந்தமான இடத்து, அந்தமான இடத்து. மோனந்தம் மௌனம். மோனந்தம் என்றால் மௌனம். மௌனத்தை நிறைவாக கொண்ட உயர்ந்த ஞானியர் தம்முடைய மும்மலங்களின் வாசனையை முழுவதுமாக நீக்கி ஆன்ம ஞானம் முடிந்த இடத்து. அதான் அந்தமான இடம். ஆன்ம ஞானம் முடிந்த இடம்.
அவ்வாறு முடிந்த இடத்திலே தோன்றுவது ஆனந்தமான ஒரு வெள்ளம். அந்த வெள்ளத்தை முகந்து கொண்டு அனுபவித்தார்கள். அது திருவருளாகிய வெள்ளம். அம்பலக்கூத்தன் திருவருட்பத்தியாகிய சிவகாம சுந்தரியோடு சேர்ந்து செய்யும் நடனம் ஆன்மாக்கள் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு. இப்பொழுது அம்பலக்கூத்தன் தனித்து ஆடல, பக்கத்துல யாரு காணும்படியாக ஆடுகிறான்? நம்மை காணும்படியாக ஆடுகிறான். இத பழக்கம். அப்ப அம்பலவாணரை தனியாக வைத்து வழிபடுதல் கூடாது. அம்பலவாணர் ஏதாவது ஒண்ணு ஓசி கிடைச்சிருச்சுன்னா அம்மை இல்லாம என்ன பண்ணக்கூடாது, இதுதான் கிடைச்சதுன்னு சொல்லி அதை மட்டும் வழிபடக்கூடாது. அவ்வாறு வழிபடுவது தவறு. அப்போ ஒரு அம்மை ஒண்ணு என்ன இருக்கணும், செஞ்சு வாங்கிக்கணும். இல்லைன்னா அம்மை இருக்கிறவங்க கிட்ட நடராஜாவை கொடுத்துடணும். ரெண்டுல எது ஒண்ணும் வரலாம். அம்மா வீட்டுல அப்படி தனியா இருக்கிறார் தெரியும். அம்பலக்கூத்தன் தன்னுடைய திருவருட்பத்தியாகிய சிவகாம சுந்தரியோடு ஆடுகிறான். அவள் காண ஆடுகிறான். அது முக்கியம். அது எதற்காக? ஆன்மாக்கள் அவனுடைய ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக. அம்மா பேர் என்ன? சிவகாம சுந்தரி. சுந்தரின்னு என்ன? அழகானவள் அர்த்தம். அப்புறம் முன்னாடி ஒரு ஒட்டு இருக்குது, சிவ காம சுந்தரி அப்படின்னு இருக்குது. காமம்னா ஆசை. காமம் என்ற சொல்லுக்கு ஆசையும் அர்த்தம். முன்னாடி இருக்கிற சிவன் சிவன் தான். சிவபெருமானை ஆசை கொள்ளும்படியாக செய்கின்ற அழகு. சிவபெருமானுக்கு ஆசையே கிடையாது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றி விடத்து அப்படின்னு இருக்கிறாரு திருவள்ளுவர். அப்படிப்பட்ட ஆசையற்றவனானவன் முனிவன் என்று சொல்லப்படுகிறவன். முக்கச் செல்வன் முனிவன் என்று சொல்லப்படுகிறவன். அவனுக்கே விருப்பத்தை உண்டாக்குகின்ற அழகான வடிவத்தை உடையது. குமரகுருவர் ஒரு பாட்டுல அன்னையின் வடிவத்தை தன் உள்ளத்திலே எழுதி பார்த்து மகிழ்வான அழகு ஒழுகை எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே. அவன் உள்ளத்தில் என்ன பண்ணுவானா, அன்னையினுடைய அழகான வடிவத்தை எழுதி பார்த்து ரசித்தான. இதெல்லாம் உடனே நம்ம கதையை நினைச்சிடக்கூடாது. அங்க சிவருமா ஆணுமல்ல, உமையம்மை பெண்ணுமல்ல. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு சுவை, அவ்வளவுதான். இந்த சிவபெருமான் ஆற்றல், சிவபெருமான் அறிவு. தம்பி சமயத்தமிழ் இப்ப உண்மை விளக்கம் நடக்குது. நீங்க அடுத்த முறை வந்து சமயத்தமிழ் காலையில் கொடுக்கூடாது, வீட்டுக்கு போகும்போதுதான் கொடுக்கணும். என்ன சொல்லிட்டு அதுக்குள்ள சிவம் என்பது ஒரு பேர் அறிவு. சக்தி என்பது அந்த அறிவுக்கு துணை செய்கிற ஒரு ஆற்றல். இதுதான் அங்க இருக்கிறது. அறிவு ஆற்றல். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னா, சிவம் என்பது ஒரு இருப்பு நிலை, சக்தி என்பது ஒரு இயங்கு நிலை. இருப்பு நிலை, சக்தி என்பது இயங்கு நிலை. ஒரு பொருளும் அந்த பொருளினுடைய ஆற்றல். எல்லா பொருளுக்கும் என்ன உண்டு? எல்லா பொருளுக்கும் ஆற்றல் உண்டு. ஆற்றல் இல்லாத பொருளே கிடையாது. அறிவில்லாத பொருளுக்கு ஆற்றல் உண்டா? அறிவே இல்லை ஒரு பொருளுக்கு. அதுக்கு ஆற்றல் இருக்குதா இல்லையா? சும்மா சொன்னா மறுபடியும் அதுக்கு மேல ஒரு கேள்வி ஏற்றுவேன். இருக்குங்கிறீங்களா இல்லைங்கிறீங்களா? ஒரு பொருளுக்கு அறிவில்லை. இது எனக்கு ஆற்றல் இருக்குதா இல்லையா? உங்களுக்கு ஆற்றல் இருக்குதா இல்லையா? இருக்குதா? இதுக்கு ஆற்றல் இருக்குதா இல்லையா? ஆற்றல் இருக்குதுங்கிறீங்க.
ஐயான்னு சொல்றாரு இது அறிவு இல்ல ஆனா ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இது சரியா? சரி, இது இங்க எடுத்துட்டேன். நீங்க சொல்லணும் இந்த பொருளை இது அறிவு இல்லை ஆனா ஆற்றல் இருக்குது அப்படின்னா ஐயா அவருடைய கணிப்புல சொல்லிட்டாரு. இந்த பொருள் இங்க வச்சாச்சு. இது என்ன ஆற்றல் இருக்குது சொல்லுங்க. இரண்டு அறிவற்ற பொருள் சேர்ந்தா ஒன்னு இருந்தா இயங்காதா? அதுக்கு ஆற்றல் இருக்காதா? தம்பி என்ன சொல்றாரு, இரண்டு அறிவற்ற பொருள் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா ஆற்றலை பெறும் அப்படின்னு சொல்றாரு. பையன் சொல்றாரு ஒரே பொருள் அறிவற்ற பொருள் ஆற்றல் உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அறிவுடைய பொருள் இயங்கி தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும். அறிவற்ற பொருள் இருந்த இடத்துல தன்னுடைய ஆற்றலோட அவ்வளவு வெளிப்படுத்தும். காற்று அடிக்குது, காற்று அடிச்சுன்னு காலெல்லாம் பறக்குது. உடனே பேப்பர் வெயிட்னு சொல்றான், ஒரு கனமான பொருளை மேல ஓட்டான். இப்ப காற்று அடிச்சாலும் இந்த தாய் பறக்காது, பரபரம் அடிக்கும். ஆனா என்ன பண்ணாது, வெளிவாய் விழாது. இந்த பொருளினுடைய ஆற்றல் என்ன பண்ணுச்சு, அந்த பொருளின் மேல தன்னுடைய ஆற்றலை செலுத்தி அதை அடக்கும். மற்றபடி நாம அதை செலுத்தணும், அதுல வர எந்த பொருளுக்கும் என்ன உண்டு, ஆற்றல் உண்டு. ஆனா அதனுடைய ஆற்றலுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜடசக்தி, அறிவற்ற ஆற்றல். அதுதான் அவர் சொன்னார். அறிவு இல்லை, ஆற்றல் உண்டு. அதுதான் அவர் சொன்னார். இந்த பொருள் எல்லாத்துக்கும் என்ன உண்டு, ஆற்றல் உண்டு. சரி, அது நிலையில வச்சு மோனம் அண்டம் மோனாண்டம். மோனம் என்பது மௌனம், மௌனம் அமைதியா இருக்கு. மௌனமானது உரை உணர்வுகள் அற்று நிற்கும் நிலை. மௌனம் என்பது உரை பேசுறது மட்டுமல்ல, உணர்வுகளையும் கடந்தது. அப்ப மனத்தையும் நடக்கணும். மௌனம் என்பது வியாழக்கிழமை ஆனா நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு எதையாவது உட்காந்து காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் நினைச்சுக்கிட்டே இருந்தா அது பேர் என்ன இல்லையா, மௌனம் இல்லையா? அப்ப நினைவுகளையும் என்ன பண்ணுமா, கட்டுப்படுத்தணும். அன்னைக்கு உரையையும் உணர்வுகளையும் கட்டுப்படுத்தணும். மனம் என்ன பண்ணக்கூடாது, அலைவாக கூடாது. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் என்று மௌனம். சும்மா இரு சொல் அற என்றார் அருணகிரியார். சும்மா இரு, பேசாம இரு. சொல் அற, சொல் நீங்கும்படியாக சும்மா இரு. மா முனிவர், மா பெருமை, முனிவர் முற்ற பிறந்தவர். முனிவர் அப்படின்னா முனிதல், முனி அப்படிங்கிறது அடிப்படை. இது முனியப்ப, முனீஸ்வரன் அப்படிலாம் பேர் வச்சிருக்காங்க. முனி அப்படின்னால தமிழ்ல முனிதல் என்றால் கோபப்படுதல் என்பது பொருள். இப்ப முனிவர் தான் என்ன பொருள், கோபப்படுவார். பக்கத்தை வேணாலும் வள்ளு வள்ளுமா அவன் என்ன முனிவனா இல்ல. எதன் மேல் கோபப்படுபவர், நாம எந்த பொருளை எல்லாம் விரும்புறோமோ அந்த பொருளை எல்லாம் அவன் கோபிப்பான். நமக்கு தங்கத்து மேல விருப்பான், உடனே அவனுக்கு தங்கம்னா கோபம் வரும். நமக்கு காரணா விருப்பம், முனிவனுக்கு காரணம் கோபம் வரும். அப்ப நாம் எதையெல்லாம் இல்லறத்தான் எதையெல்லாம் விரும்புகிறானோ அது மேல எல்லாம் கோபம் காட்டுவானா யாரு, முனிவர். இதான் என்ன அழகான சொல் இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட முனிவர்களை காணோம். நம்ம போனா எரிஞ்செறிஞ்சு விழுகிற முனிவர்களை தான் பாக்குறோம். பணக்காரன் போனா பூரா பல்லையும் காட்டுவான், நாம போனா எரிஞ்செறிஞ்சு விழுவான். இந்த முனிவர்களை தான் நாட்டில் பார்க்க முடியுது. மும்மலத்தை மோசித்து
ஆணவம், கன்மம், மாயை என்னும் 3 மலங்களையும் நீக்கி. அப்ப மோசித்தல் நீக்குதல், நீக்குதல். மும்மை பெருமலங்கள் மோசித்து என்றார் குமரகுருபரர். மும்மை பெருமலங்கள் மோசித்து, மோசித்து நீக்கி. தான் ஆன்மா, தான் அந்தமான இடம், தான் அந்தமான இடம் என்று வந்தது. ஆன்ம ஞானத்தின் முடிவு பசுஞானம் நீக்கல். அப்ப பசுஞானம் நீக்குதல் முக்கியம். பசுவானது தன்னுடைய ஞானத்தை நீக்கி பெருமானுடைய அந்த பேரருளாகிய ஞானத்தை பெற வேண்டும். அருள் திருவருள் சக்தி, அருளுண்டாம் ஈசக்தி அசக்தி என்று சிவஞான போதம் வெந்தா. அருளை சக்தியாகும் அரம்பனக்கு என்று சித்தியார். அருள்மூர்த்தி திருவை சக்தியாகிய சிவகாம சுந்தரி இடப்பாக்கத்திலே கொண்ட வடிவம். பால் உன் குலவி பசுங்குடர் பொறாதன நோயின் மருந்து தாய் உண்டாங்கு இன்னைய தொகுதிக்கு இன்னொரு கிடைத்த திருந்தலை நடுவில் சில வரி இருக்குது, விட்டு போயிருக்குது. திருந்தலை காண குற்றமை வழிய திருநடம் முடியும் என்று சிதம்பரம் மும்மணி கோவையில குமரகுருபரர் சொன்னார். என்ன சொல்லியிருக்கிறாரு? பெருமான் ஆடுகின்ற அந்த தாண்டவம் இருக்குது, அந்த அருள் தாண்டவத்தை உயிர் தான் நேர பெற்றால் என்ன பண்ணாது, தாங்காது. அப்போ இந்த திருவருளாகிய சக்தியை யார் வாங்கிக்குவா? அம்மை காணத்தானே ஆடுறான். அப்ப அந்த திருவருளை யார் பெற்றுக்கொள்ளுவா? அம்மை பெற்றுக்கொள்ளுவா. அவ என்ன பண்ணுவா? நாம போய் கும்பிடுகிற போது நம்ம கொடுத்துருவா. எது போல என்றால், ஒரு தாய் இருந்தா, அவ அப்போதான் குழந்தை பெற்றிருக்கிறா. குழந்தைக்கு உடம்புல ஏதோ ஒரு துன்பம் வந்துருச்சு. அந்த காலத்து மருத்துவர்கிட்ட போனா, இப்ப இருக்கிற மருத்துவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட மருத்துவர்கள் நான் சொல்ல வேண்டியதில்லை. அந்த காலத்துல மருத்துவம் என்னவென்னா, இந்த மருந்தை குழந்தைக்கு கொடுத்தால் குழந்தையினுடைய அந்த புதிய குடலானது தாங்காது, கொண்டு போயிடும். மருந்தின் ஆற்றலை தாங்குகிற அளவுக்கு பசுங்குடல், பசுங்குடல் புதிய குடல், சின்னது மென்மையானது. நம்மளாம் சாப்பிட்டு பழசாயிருச்சு நம்ம குடல் எல்லாம். அதுக்கு இப்ப ஒன்றும் சாப்பிடலையா, என்னதான் சாப்பிட்டு இருக்குது, பால் தானே குடிச்சிட்டு இருக்குது. அப்ப பசுங்குடல் பெறாதன தாய்க்கு என்ன பண்ணாரு? காலையில இந்த பிரிச்சு 2 சாப்பிடு, இந்த லேகிட்டு சாப்பிடு, இந்த பொடியை சாப்பிடு அப்படின்னு கொடுத்தார். அவ சாப்பிட்டா. அது தன்னுடைய பாலின் வழியா என்னாச்சு, குழந்தைக்கு போச்சு. அதான் அங்க சொல்லி இருக்குது. அதுபோல இந்த ஆன்மாவானது இறைவனுடைய அந்த திரு நடனத்தை கண்டு தாங்காது. அதனால அம்மா என்ன பண்ணா, அந்த ஆற்றலை தான் வாங்கி ஆன்மாவுக்கு எவ்வளவு கொடுத்தா தாங்குவானோ அவ்வளவு கொடுத்தான் என்று சொல்லி மிக அழகாக இந்த பாட்டு சொல்லுது. அடுத்து இப்போ ஆடல் கண்டாருக்கு பிறப்பு இல்லை. இன்னொரு 15 நிமிஷம் இருக்குது, எவ்வளவு முடியுமோ நடத்து. 40 நடத்தினா நல்லது. கரையிடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள் தான் காணும்படிய கருணையுறு கொண்டு ஆடல் பேணும் அவருக்கு உண்டோ பிறப்பு. எளிமையான பாட்டு. மனம் பார்த்து காயங்களுக்கு எட்டாத ஒப்பற்ற இறைவன் மேலான 5 எழுத்துக்களாலும் கருணையினாலும் திருமேல் கொண்டு பராசக்தியாகி திருவம்பலத்தை இடமாக கொண்டு காவியாகிய மலைமகள் காணுமாறு திருக்கூட்டத்தை தரிசித்தவருக்கு பிறப்பு இல்லை. பாட்டினுடைய பொருள் முடிஞ்சு வச்சு. அதாவது பறை என்பது பக்தி, பறை என்பது பக்தி. பக்தியை பலவாறாக சொல்லுவது, பக்தியை இறைவனுடைய ஆற்றல் என்று சொல்லுவது. இறைவன் பூசுகிற திருநீருக்கு பறை என்று பேரு. திருநீர் இருக்க, இந்த திருநீர் என்னதான்? அம்மைதான். நாம் பூசிக்கொள்ளுகிற திருநீர் அம்மை. எங்கிருக்குது அப்படி? பராவணமாவது நீரு. இந்த பராணம் என்ன? பராசக்தி. பராவணமாவது இந்த திருநீரு எது? அம்மை. அம்மைதான் திருநீரு. அப்போ இறைவனுக்கு மனைவியாக இருப்பவள் அம்மை, இறைவனுக்கு திருநீராக இருப்பவள் அம்மை, நமக்கு திருநீராக இருப்பவள் அம்மை, இறைவன் ஆடுகின்ற அம்பலமாக இருப்பவள் அம்மை. அது முதல் வரியில் இருக்குது. கரையிடமா நின்று பராசக்தியே தனக்கு அம்பலமாக நின்று, பராசக்தியே தனக்கு அம்பலமாக நின்று திருவைந்தியலுக்காகிய பஞ்சாக்கரத்தினாலே ஆன்மாவினுடைய உரைக்கும் உணர்வுக்கும் எட்டாத ஒருவன்.
வரைமகள். வரை என்றால் மலை, மலைமகள் பார்வதி. பர்வதம் என்றால் மலை. பர்வதம் என்பதிலிருந்து வந்தது பார்வதி. வரை என்றால் மலை, மலைமகள். தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு ஆடல். அந்த ஆடலை கண்டவருக்கு பிறப்பு இல்லை. பறை பராசக்தி. சக்தியின் வடிவையே எண்ணில் தடையிலால் ஞானமாகும். அப்ப சக்தியினுடைய வடிவம் ஞானம். சிவஞான சித்தியார் சொல்லிச்சு. திரு அம்பலம் ஞானமயம் ஆகலின் பறையிடமாக என்று என கூறப்பட்டது. அன்னலார் நமக்கு அளித்த மெய்ஞானமே ஆன அம்பலம் என்றார் ஞானசம்பந்தர். ஒருவன் ஒப்பற்றவன். நீலமேனி வாலிலை பாகத்து ஒருவன் என்பது 500. அப்ப ஒருவன் என்ற சொல்லு ஒப்பற்றவன் என்ற பொருளுக்கு இருக்கிறது. தனியாயிருப்பவன் என்ற பொருள் அல்ல. உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் என்று சொன்னால் உரைக்கும் உணர்வுக்கும் எட்டாத ஒப்பற்றவன். இது போன முறையும் சொல்லிக்கிறோம். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க என்பது திருவாசகம். வரைமகள்தான் காணும்படியாக ஒருவன் கருவியரை கொண்டு ஆட என்று குட்டி பொருள் செய்ய உணவல்கான நடனவென்று அருளும் ஒருவனே என்று கச்சியப முனிவர் பேரூர் பானத்தில் குறிப்பிட்டார். ஆடல் தேனும் அவருக்கு உண்டோ பிறப்பு என கூட்டுக. பிறப்பு இல்லை. ஓங்காரம் எதிர்மறை. உண்டோ என்பது பிறப்பு உண்டோ இல்லை. என்ன இல்லை. அப்ப ஓங்காரம் எதிர்மறையில வருது. உண்டோ இல்லை. தேனும் அவர் ஒரு சொல் நீர்மைக்கு. தேனும் என்று ஒரு சொல், அவர் என்று ஒரு சொல், இரண்டும் சேர்ந்து ஒரே மாதிரி ஒரே சொல் போல தேனும் அவர் என்று இருக்குது. உத்தம நடனம் காணும் உருகவட்டவர்க்கு நீளாமுத்தியை அளிக்க நித்தி முத்தனா என்பது பேருபானம். உத்தம நடனம் காணுகின்ற பங்குனி உத்தரம் அடுத்த மாசம் வரப்போகுது 9ஆம் தேதி. அந்த நடனத்தை கண்டவருக்கு என்ன நீளாமுத்தியை அளிக்க நித்தி முக்கனா என்று கச்சிப முனிவர் பேருபானத்தில் கேட்டுக் கொள்கிறார். மாணாக்கன் 5 உண்மையை அருளுமாறு வேண்டல். அடுத்தது ஒரு வினா, தனியான வினா. நீ ஏது நான் ஏதுலாம் கேட்டார் இல்லையா? இப்ப அடுத்த வினா என்ன கேட்கிறாரு? 5 தான் ஏது, இவற்றின் வேறாக நான் ஏது, நடனம் ஏது எல்லாம் சொல்லியாச்சு. நாதம் நடம் ஏது. அடுத்த வினா 5 ஏது. நாதாந்த நாடகத்தை நன்றாக அறிவு செய்து உன்னுடைய அந்த நாதத்தை கடந்த நடனமாகிய திருவைங்களுக்கு நடனத்தை நன்றாக அருளி செய்தீர்கள். ஓதீர் 5 உள்ளவரி. 5 உள்ளவரி ஓதுங்கள். இனி அடுத்ததாக எனக்கு 5 பற்றி சொல்லுங்கள். ஈதரவே 5 ஈராகில் அழியும் எழுத்தாகி விடுமே. இந்த 5 எழுத்துன்னு சொல்றீங்களே, அந்த 5 எழுத்தெல்லாம் எழுத்துக்கள் அல்லவா? எழுத்தெல்லாம் சாதாரணமானதல்லவா? அப்ப 5 என்ன ஆகிடும்? அழிந்து விடுமோ? அழியும் எழுத்தாகி விடுமோ? அழிகின்ற எழுத்துக்கு நாங்க காலையில இருந்து கட்டிட்டு இருந்தோம்னா என்னாச்சு? அழிஞ்சு வச்சு. காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சு இப்ப 3:30 வரை ஆட்சி வச்செல்லாம் என்ன பேசலாம்? பேசி பேசி அழிஞ்சு வச்சு இருக்கா? அழிஞ்சிருச்சு. அப்ப அதுபோல இந்த உலகத்துல இருக்கிற எழுத்துல 5 எழுத்தும் உலகத்தில் இருக்கிற எழுத்து தானே, அதெல்லாம் அழியும் எழுத்தாகி விடுமோ அப்படின்னு மாணாக்கனுக்கு ஒரு ஐயம் வந்து விட்டது. 5 அருக்குருவே சாற்று. எனக்கு எளிமையாக இருக்கக்கூடிய குருவே, குரு வந்து ரொம்ப எளிமையா இருக்கணும். குரு ரொம்ப உச்சத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா என் பக்கத்திலேயே வாங்க முடியாது. அவனும் போடான்ட்டு போயிடுவான், அவனும் போடான்ட்டு போயிடுவான். ஞானம் விளையாது. அடியனுக்கு எளிமையாக அருள் செய்யும் ஞான குருவே பஞ்ச அப்படிங்கிறது எளிமை. பஞ்ச அருக்குருவேன்னு வருது பாருங்க, 4வது இல்ல எளிமை. பஞ்சம் என்றால் எளிமை. அடியனுக்கு எளிமையாக அருள் செய்யும் ஞான குருவே நாதமுடிவில் புரியும் அற்புத கூட்டை நன்றாக விளங்குமாறு அருள் செய்து இந்த ஞானமாகிய கூட்டை எங்களுக்கு நடனம், ஞான நடம், ஆனந்த நடனம் எல்லாத்தையும் சொன்னீங்க. ரொம்ப அருமையா எனக்கு அந்த மாணவனுக்கு புரிஞ்சிருச்சான். விளங்குமாறு அருளி செய்து இனி திருவைந்தியத்தை பற்றி தெளிவாக விளக்கி அருள் புரிய ஆன்மாக்களின் இடத்தே உள்ள மலத்தின் தூய்மையை அறவே நீக்கும் 5 எழுத்துக்கள் இவை. இந்த எழுத்து 5 எதை நீக்கும்? ஆன்மாவின் இடத்திலே இருக்கக்கூடிய மலத்தினுடைய துன்பத்தை நீக்கும். இவ்வெழுத்துக்கள் அழியும் எழுத்தாகி விடுமோ குருநாதரே? இதெல்லாம் அழிந்து போகிற எழுத்துக்களிலே என்றா என்று மாணாக்கனுக்கு ஒரு ஐயம் வந்துருச்சு. நாதம் கூட்டலண்டம், நாதாந்தம், நாதாந்த நாடகம், நாதம் இறுதியாகிய 36 தத்துவங்களையும் கடந்த ஞான பெருவெளியில் செய்யும் நடனம்,
பஞ்சம் பஞ்சக்கிழவி எண்ணெய் பொருட்டு, பஞ்சக்கிழவி எண்ணெய் பொருட்டு என்று தொல்காப்பியம் சொல்லவியாரம். எண்ணெய் என்பது எளிமை, எண்ணெய் எளிமை. பஞ்சக்கிழவி எண்ணெய் பொருட்டு, எண்ணெய் எளிமை. எளிவந்த அருக்குருவே தனியேற்றி எளிமையுடன் ஆகி வந்து உன் தாள்கள் அளித்தனை என்று சாந்தலிங்க பெருமான் வைராக்கிய சதகத்தில் சொன்னார். திருவைந்தெழுத்தின் அழியா தன்மை அழியுமா என்று ஆசிரியர் கேட்டதுக்கு அது அழியாது என்று ஆசிரியர் சொன்னார். உற்ற குறி அழியும் ஏதுங்கால் காலை கிடைக்கும். பாசை அப்படிங்கிறது தமிழ்ல பாசா அப்படின்னு வராது. பாசை இல்ல, பாசா பாசை பாசை பாசைங்கிறது தமிழ்ல பாசா. அது சா ஜா எல்லாம் தமிழ் இல்ல, அது பாசை பாசை அப்படின்னா வராது. அதனால பாடை அப்படின்னு வரும். நம்முடைய மொழியில இருக்கிற எழுத்தெல்லாம் என்ன ஆகும்? அழியும். உற்ற குறி அழியும். குறின அடையாளம் அது என்ன ஆயிரும்? அழிஞ்சு போயிடும். போதுங்கால் அப்படின்னு சொல்றேன். அது எழுத்தா வேற ஏதாவது சொல்லும் ஆகும், எழுத்தும் ஆகும். சொல்லியாச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? அழிஞ்சு போச்சு. இப்ப இந்த என்கிற எழுத்துக்கு எழுதி வச்சா கொஞ்ச நாள் பொறுத்து அழியும், சொன்னா அப்பவே அழியும். இந்த ஆ என்கிற அடையாளம், அதான் ஆ என்கிற குறி, உற்ற குறி. ஆ என்று சொன்ன ஒரு எழுத்து சொன்ன உடனே அழிஞ்சிருச்சு. அப்புறம் இப்ப மறுபடியும் ஆ சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா சொன்ன எல்லாம் மறைஞ்சிருச்சு. அப்போ ஆணு மறுபடியும் சொல்லாம மறுபடியும் இருக்க சொல்லணும். கருந்தலை இருந்து ஆணு எழுதி போட்டேன். அப்ப அது கொஞ்ச நாளைக்கு அழியாது. அப்புறம் பக்கத்துல ஒரு ஓட்டை இருந்து எனக்கு தண்ணி வந்துச்சுன்னா காணாம போயிடும். இத குறி அழியும். ஓதுங்கால் பாடைகள் மொழிகளிலே இருக்கக்கூடிய எழுத்தும் அதனுடைய ஒளி வடிவமும் அதனுடைய வரி வடிவமும் காலப்போக்கில் என்னாகும்? அழியும். சற்றும் பொருள்தான் தெளியாது. ஆனா பொருள் என்ன பண்ணாது? அழியாது. எழுத்து அடையாளம் அழியும், அதனுடைய பொருள் அழியாது. மற்றவைகள் சிவன் அருள் ஆதி எழிலார் திரோதமலம் ஆசில் எழுத்து அஞ்சின் அடைவு. சிவன் ஒண்ணு போட்டுங்க, அருள் 2, ஆதி 3, திரோதம் 4, மலம் 5. இப்ப முன்னாடி சொன்னோம்ல காலையில 5 எழுத்து 5 பதம், 5 எழுத்தும் 5 தான் இருக்குது. சிவன் அருள், சிவன் தனி, அருள் தனி, ஆதி தனி, திரோதம் தனி, மலம் தனி. இது 5 பதம். ஆசில் எழுத்து 5 அடைவு. பொருளுக்கு போவோம். மொழிகளின் இயல்பை ஆராய்ந்து பார்க்குங்கால் பொருந்திய எழுத்துக்களின் அடையாளங்கள் அழியும், பொருள்தான் சற்றும் கராது. திருவைந்தெழுத்தின் உண்மை இயல்பை சொல்லுவோம் கேள். குற்றமற்ற திருவைந்து எழுத்தான சிவாய நம என்பதில் முதல்ல சிவன் இருக்கா, அத சி. இரண்டாவது அருள் இருக்குதுங்களா, சிவன் அருள் இருக்கா, அந்த அருள் தான் பா. அதுக்கு அடுத்தது ஆதின்னு இருக்கா, அதான் உயிர் ஆதி. அந்த ஆதிதான் யா ஆன்மா. அடுத்தது திரோதம் இருக்குதுங்களா, அதுக்கு ஒரு அடைமொழி இருக்குது, எழிலார் திரோதமா, அழகான திரோதமா. ஒரு கேள்வி இருக்கு. திரோதானத்தையும் அடுத்தது மலம் இருக்குதுங்களா, அது ஆணவ மலத்தையும் முறையாக காட்டும். குறி என்பது அடையாளம், பாடை மொழி, கலியாது கடாது.
மற்றது என்பது திருவைந்தெழுத்து. மற்றது கேள். திருவைந்தெழுத்தை இதில் முறையாக வைத்துச் சொல்லுகிறேன் கேள். மற்ற அதுவே இல்லை. மற்றது என்று சொல்லப்பட்டது திருவைந்தெழுத்து. திருவைந்தெழுத்தை இங்கு முறையாக எதிர வச்சு சொல்றேன். சிவன்லையும் சக்தியிலையும் உயிர்லையும் திரோதானத்திலையும் மலத்திலும் வைத்து சொல்லுகிறேன் கேள். அதான் மற்றது கேள். எல்லா திரோதம் அழகிய திரோதான சக்தி. இப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சிவனுக்கு சி, அருளுக்கு வா, ஆன்மாவுக்கு அப்புறம் திரோதானத்துக்கு ஆணவத்துக்கு மலத்துக்கு மா. இப்ப திரோதானத்துக்கு நான் சொல்லியாச்சு. அப்ப திரோதானத்துக்குள்ள என்ன இருக்கணும்? ஆணவ மலத்துக்கு மா சொல்லியாச்சு. திரோதானம் என்று சொல்லப்படுகிற நகரத்துக்குள்ள மலம் இருக்கணும்ல. அது என்ன மலம்? கண்ம மலம். கூட என்ன இருக்கணும்? மாயையும் இருக்கணும். அப்போ மாயையும் கண்மமும் திரோதானம். மாய என்பது திரோதான சக்தி. அந்த திரோதானம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாயை கண்மம் இரண்டு அதுக்குள் இருக்கணும். மா மட்டும் ஆணவத்துக்கு இருக்குது, மலத்துக்கு அது மூலமலம் என்று சொல்ல. மலம்னு தனித்து சொன்னா என்ன மலம்? ஆணவ மலம். அது மூலமலம். அதனால அடைமொழி இல்லாம மலம் அப்படின்னு சொல்லிட்டா அல்லது மூலமலம் என்று சொல்லிட்டா எது மட்டுமே குறிக்கும்? ஆணவ மலத்தை மட்டும் குறிக்கும். அப்ப திரோதானத்துக்குள்ள நகரம் கண்மமும் மாயையும் என்ற இரண்டும் இருக்கின்றன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மாயையும் கண்மமும் திரோதான சக்திக்கு கருவி. அஞ்சலத்தில் வைத்து நகாரமாகிய திரோதத்தில் ஒற்றுமை பற்றி மாயை கண்மங்கள் இரண்டு மடங்கும். அது கண்மம் மட்டும் இல்ல, அதுல என்னமே இருக்கும்? மாயையும் இருக்கும் என்பது மாபாடிய உரை. இருவரை ஒட்டு மனபரிவாகம் வந்த காலத்தில் திரோதான சக்தியே திருவரு சக்தியாக மாறும். அந்த திரோதானம் தான் என்ன பின்னாடி மாறப்போகுது? திருவருளாக மாறப்போகுது. ஆசில் எழுத்து 5 குற்றமில்லாத. ஆசி என்றால் குற்றம். ஆசி இல்லாத எழுத்து 5 குற்றமற்ற 5 எழுத்து. அது சிவாய ந ம. என்ன பொருள்? சிவாய ந ம அப்படின்னு என்ன பொருள்? ஈனா சிவம் வானா சக்தி அதெல்லாம் சொல்லியாச்சு. வானா உயிர், நானா மாயகன்மா, நானா ஆனவம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னு என்ன? இப்ப சிவாய நம்ம முதலிடத்தெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப உட்கார்ந்துட்டு குருநாதரும் சொல்லிட்டாரு. வீட்டை எடுத்து குருநாதர் சொல்லிட்டு இனிமேல வந்து நமசிவாய நமசிவாயன்னு புத்திராசத்தை விருத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா எடுத்துக்கிட்டே உட்காந்துருந்தான். அப்படியே என்ன? இல்ல யாராவது ஒருத்தர் தென்ன தேவையில்லை. நம்ம வணக்கம், நம்ம வணக்கம்னா அவங்க அப்படி சொல்லலையே. கொஞ்சம் வந்துட்டாரு, நம்ம ஒரு மணிக்காக கொஞ்சம் வந்துட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம வணக்கம், ஆனா இந்த நாம வணக்கம் இல்ல. சிவனுக்கு வணக்கம் என்பது ஒரு பொருள். சிவாய நம அப்படின்னு சொன்னா சிவனுக்கு வணக்கம், அது ஒரு பொருள். மந்திரத்துல அது இல்ல. மந்திரம் இருக்குது. நீங்க சிவாய நம அல்லது நமசிவாயன்னு சொல்றீங்க இல்லையா, அது மந்திரம் தானே. அந்த சிவனுக்கு வணக்கம்னு ஒரு இல்ல. சிவனுக்கு வணக்கம் என்பது மந்திரமும் இல்ல. யா என்று சொல்லப்படுகிற நான், யா என்று சொல்லப்படுகிற நான், நகரம் என்று சொல்லப்படுகிற மாயை அன்னம், மகரம் என்று சொல்லப்படுகிற ஆணவம், இந்த 3 மலங்களிலிருந்து நீங்கி வா என்று சொல்லப்படுகிற திருவருள் சக்தியோடு இயைந்து என்ற சிவத்தை அடையனாக. இந்த நீளம் தான் அந்த சுருக்கம்.
யா என்ற நல்ல எழுதுங்க. யா என்ற உயிராகிய நான் இதை தாங்க ஜபிக்கிறான். இவ்வளவு நீளமா ஜபிக்க முடியாது. இவ்வளவு நீளமா ஜபிச்சா பள்ளிக்கூடத்துக்கு ஆட்சி போட்டுருவாங்க. 108 தடவை சொல்றது 3 மணி நேரம் ஆகும். யா என்ற உயிராகிய நான், மகரம் என்ற கண்ணம் சமா மாயை, மா என்ற ஆணவம், இவற்றிலிருந்து நீங்கி வா என்ற திருவருள் சக்தியோடு கூடி சிவனை அடைகிறேன். சிவனை அடைகிறேன். இதுதான் இந்த மந்திரத்தினுடைய பெரிய விளக்கம். இவ்வளவு பேர் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொல்ல முடியாது. அதனால சுருக்கி சிவாய நம அப்படின்னு வச்சாங்க. அப்புறம் சிவத்தை முன்னாடி ஓடுறது, நகரத்தை முன்னாடி ஓடுறதுல பின்னாடி வருங்க. அதை அந்த இடத்துல சொல்லிக்கலாம். இப்போது வயிற்று நிறைய சொல்லிக்கலாம். பாக்கி சொல்லிடுவோம். வான்மியில் வளாது பெய்ய மலிவளம் சிறக்க மன்னன் கோன்வரை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க மற்றவம் வேண்டுகள்க மேன்மைகள் செய்த நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்த நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்த நீதி விளங்குக உலகமெல்லாம் என்னாதுடைய சிவனே போற்றி.